ஹலோ எவ்ரிவான், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வாஷ் பேஷனோட டிவைடர் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வாஷ் பேஷன் பாத்ரூம், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜ் நடுவில் வச்சுருக்கோம். டிவைடர் இந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக காரணம் என்ன அப்படின்னா, வாஷ் பேஷன், ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் இருக்கும்போது தண்ணி தெரிக்கும். அது இல்லாமல் என்னென்னா, மெயின் டோர் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ரைட் சைடில் அதோட ஃப்ரிட்ஜ் தெரியும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல டிவைடர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிவைடர், அதுக்கப்புறம் வாஷ் பேஷன், அதுக்கப்புறம் பேஸ் யூனிட், அப்பர் யூனிட் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இது யூஸ் பண்ணுற பிளேஸ் லிவிங் ரூமில் யூஸ் பண்ணியிருப்போம். லிவிங் ரூமில் நார்மலாக வாஷ் பேஷன் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நார்மலாக வச்சுக்கலாம். பட் என்ன, அது பக்கத்துலேயே ஏதாவது ஒரு யூனிட் வருது, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வாஷ் பேஷன், ஒரு பாத்ரூம், ஒரு டிவி யூனிட் வருது, இல்லைன்னா டிவைடர் வருது அப்படின்னா அதோடய ஃபினிஷிங் எப்படி இருக்கும். ஒரு கிச்சன் பக்கத்துலேயே நீங்கள் ஃப்ரிட்ஜை மேக்ஸிமம் எல்லா இடத்துல வைப்பீங்க. அப்படி இல்லைன்னா கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுன்றது வைப்பீங்க. பட் என்னென்னா, இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வெளியே பார்த்திங்கன்னா வச்சுருக்கும். அது கவர் பண்ணுறதுக்காக டிவைடர் டிசைன் பண்ணியிருக்கோம். கீழே பேஸ் யூனிட், மேலே பார்த்திங்கன்னா அப்பர் யூனிட் பண்ணியிருக்கோம். இந்த வாஷ் பேஷன் யூனிட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வாஷ் பேஷனோட யூனிட் பார்த்திங்கன்னா பாத்ரூம் பக்கத்துலேயே இருக்கும். இது லிவிங் ரூம்லேயே பார்த்திங்கன்னா லிவிங் ரூமோட பாத்ரூம். இதுதான் லிவிங் ரூமோட பாத்ரூம். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் வச்சுருப்போம். நான் ஃபுல் வியூ ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். ஏன்னா என்னென்ன யூனிட்ஸ் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு நான் ஃபுல்லாக ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக வீடியோஸ் மேக் பண்ணியிருப்பேன். நீங்கள் எல்லாத்தையும் ஒரு வீடியோன்றது பாருங்கள். பூஜா யூனிட், க்ராக்கரி யூனிட், ஃபயர் யூனிட், டால் யூனிட், டிவி யூனிட், அதுக்கப்புறம் லிவிங் ரூமில் சோஃபா பேக்ரவுண்டில் இருக்கிற மோல்டிங்ஸ்லாம் பண்ணியிருப்போம். அதுக்கே தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதுதான் பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன். இந்த வாஷ் பேஷன் பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா அதோடய ஃபினிஷிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கும். பட் என்ன, சைடில் ஃப்ரிட்ஜ் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல டிவைடர் பண்ணி கீழே பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் கவுண்டர் வச்சுருக்கோம். அப்படியே பார்த்திங்கன்னா அப்பர் யூனிட், பேஸ் யூனிட், 2 யூனிட் தான் இது மொத்தத்தில் வரும். ஆக்சுவலாக கிளைண்ட்டுக்கு இங்கே டைல்ஸ் தேவையில்லைன்ட்டாங்க. நீங்கள் வாஷ் பேஷன் நீங்கள் பண்ணாலும் பேக்ரவுண்டு டைல்ஸ் ஒட்டிக்கங்க. டைல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டைல்ஸ் ஒட்டும்போது அதோட பேக்ரவுண்டு ஃபினிஷிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் இருக்கிற வாஷ் பேஷன் பார்த்திங்கன்னா அதோட டிசைன் இப்படி கொடுத்துருக்கும். இதோட வாஷ் பேஷன் டிசைன் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருப்போம். சைடில் பார்த்திங்கன்னா ஒயிட் டிசைன் வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இதோட கவுண்டருக்கு மேலே வைக்கிறது. நீங்கள் அண்டர் மவுண்ட் வாஷ் பேஷன் அந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா அது ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா வேறு லுக் இருக்கும். பட் என்னென்னா, இது வாஷ் பேஷனுக்கு மேலே வைக்கிறது பார்த்திங்கன்னா கவுண்டருக்கு மேலே வைக்கிறது பார்த்திங்கன்னா இதோட வாஷ் பேஷன் அதுக்கப்புறம் பில்லர் காக் கொடுத்துருக்கும். கீழே பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ். ஆக்சுவலாக கிளைண்ட் வந்துட்டாங்க. இன்னும் வீடியோஸ்லாம் பெண்டிங் இருக்குது. அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுத்திருக்கேன். பட் ஏன்னா அவங்க ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணல. ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வைஸ் கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது சில இடத்துல கிச்சன்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க. நான் அதுவும் காமிக்கிறேன். மேலே அப்பர் யூனிட். அந்த அப்பர் யூனிட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பார் யூனிட்டு தான் கன்வெர்ட் பண்ணலான்ட்டு தான் பண்ணோம். பட் ஏன்னா பட்ஜெட் இல்லை அப்படின்றதுக்காக டோர் போட்டிருந்தோம். நான் ஃபியூச்சரில் வேணால் ப்ரொஃபைல் ஷட்டர் வேணால் மாற்றும் போது வேணால் நான் கண்டிப்பாக ஃபோட்டோ கம்யூனிட்டி டேப்பில் வேணால் அப்லோட் பண்ணுறேன். மேலே பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் கேபினெட் கொடுத்துருக்கோம். நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா மிரர் வைக்கிற மாதிரியே பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் மிரர் வச்சாலும் எது வச்சாலும் பேசிக்காக வாஷ் பேஷன் பேக்ரவுண்டில் டைல்ஸ் ஒட்டுங்க. கீழே பார்த்திங்கன்னா பேஸ் யூனிட்.
இந்த பேஸ் யூனிட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டிவைடர் வந்து பண்ணியிருக்கோம். இந்த டிவைடர் வந்து பார்த்திங்கன்னா வுட்டன் லேமினேட்ஸ் வந்து இந்த லிவிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துல வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட லேமினேட்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இதில் இருக்கிற நடுவில் இருக்கிற பாட்டி டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நேராக வைக்காமல் ஒரு 45 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்க்கும்போது கிராஸாக இருக்கும். ஏன்னா அந்த சைடில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்குன்றது வந்து உங்களுக்கு தெரியும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் மீதி ஏரியா தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து வாஷ் பேஷன் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் வரும் கவுண்டர். அந்த கவுண்டர் வந்து இந்த டிசைன் வந்து கீழே வரைக்கும் வந்து கண்டினியூ பண்ணுறத விட இது வரைக்கும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வரும். கிளைண்ட் என்ன தான் சொன்னால் கேட்கவே இல்லை. டைல்ஸ் ஒட்டணும். டைல்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் இந்த வுட்டெலாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் வந்து தண்ணி பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா கலர் கூட ஃபேட் ஆகிட்டு போயிடும். ஏன்னா இது வந்து எஸ்எம்டி யூஸ் பண்ணியிருக்கோம், வுட்டன் லேமினேட்ஸ் இது. அதனால் ஃப்யூச்சரில் வந்து ஒரு 100 mm வந்து ஸ்கட்டிங் ஓட்டுற மாதிரி தான் இதோட டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். அந்த சைடு வந்து டைல்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து டைல்ஸ் இல்லைனா சின்ன கிரானைட் பீஸ் அந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். அங்கேருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டு தான் இந்த ஃபுல் ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த டோட்டல் ஏரியா கவர் அந்த டோட்டல் ஏரியா வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் இருக்கும். மேலே வந்து நீங்கள் ப்ரொஃபைல் ஷர்ட்டை வந்து போடுறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஒரு சைடு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வுட்டன் லேமினேட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஒரு சைடு வந்து டிவைடர் வந்து கொடுத்துருப்போம். அப்படின்னா வாஷ் பேஷனுக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் அந்த டிவைடர் இல்லாமல் வந்து ஒரு யூனிட்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஃப்ரிட்ஜு வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அது தனியாக வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த டிவைடர் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.